ஒரு ஊர்ல பயானுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் கேட்டார் வந்து, ஹஜ்ரத் எங்க பையங்களை எங்களால சமாளிக்க முடியல, வித்தியாசமா இருக்கான். உண்மை உண்மை, நாங்கெல்லாம் காலேஜ்ல பாக்குறோம்ல உண்மை. இந்த பிள்ளைகள்ட்ட எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அவன் பேசுற பாஷை புரியல, டிஜிட்டல் கிட்ஸ்ங்கிறான். அவன் ஒரு ஸ்டைலா பேசுறான், அவன் மொபைல், அவன் உலகம், அவன் வாழ்க்கை. ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன், டீ கொண்டு வந்து வச்சாரு, கொஞ்சம் திடீர்னு பார்த்தா ரூம்ல இருந்து ஒரே சத்தம், லே புடுறாவனே, லே அட்ராவனே, லே புடுறாவனே, அட்ராவனே. இவர் பையன் நல்லா தானே இருந்தான், கேட்க முடியாதுல்ல. ஏங்க உங்க பையன் ஒரு மாதிரி ஆயிட்டானா அப்படின்னு கேட்க முடியுமா? பேசாம உட்காங்க. அப்புறம் அவரே சிரிச்சிட்டு சொல்றாரு, நம்ம பையன் கேம் விளையாடுறான் சார் ரூம்ல. எப்படி அந்த கேம்ல அவனை புடுறாவனே, அவனை வெட்டுறாவனே, அவனே கேம் விளையாடிக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே போட்டுக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கபரையும் அவனே நோண்டி மேல மண். அவன் என்னங்கடா எங்க போகுது இந்த சமூகம்? அப்ப அந்த அத்தா வேதனை பத்தி கேட்டாரு, ஹஜ்ரத் பொம்பளை பிள்ளையில வெளியே அனுப்பிட்டு கவலைப்பட, நீ பையனை அனுப்பிட்டு அப்படிதான் ஹஜ்ரத் இருக்கு. ஒம்படியா 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்க சம்பாதிக்கிறல்ல, எனக்கு இல்ல, என்ன எதுக்கு பெத்தேன் வந்து சொல்றாரு. என் பையன் எப்படி கேட்கறான், என்ன எதுக்கியா பெத்தேன்? இவனுக்கு என்ன பதில் சொல்ற? ஒரு பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன ஏன்டா பெத்தேங்கண்ணா? 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கொடுவோம். சரி, அப்படி வாங்கி கொடுத்தாலும் ஒழுங்கா ஓட்டுறானா? வாங்கி கொடுத்த பைக்கையும் ஒழுங்கா ஓட்டுறானா சார்? ஒரு பையன் சொல்றான், சார் எங்க அத்தா 2 லட்சம் ரூபாய் 220 வரையும் அதுல போட்டுருக்கு சார், அவர் எவனும் ஏமாத்திடுவானா, நம்ம அந்த முள்ளு போகுதான்னு ஓட்டி பார்த்தேங்கிறான். யாரு? இவங்க அத்தா வாங்கி கொடுத்ததா அவர் உறுதிப்படுத்துறாரு. 220 வரையும் போகுதான்னு இப்படி அந்த பைபாஸ்ல ஓட்டுறான். அந்த முள்ளு போகுதோ இல்லையா, இவன் முள்ளு போயிருது. நடக்குதா இல்லையா சார்? இவன் முள்ளு காலியா இருக்கு. ஒரு பையன் எங்க காலேஜ்ல, நான் இது எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், வேகமா பைக்ல போனான். நானும் போய் இவனை பார்த்துட்டேன், நம்ம காலேஜ் உள்ள இது அப்படின்னு. ஒரு நாள் காலேஜ்ல அவனை பார்க்க முடியும், எங்கடா இவ்வளவு வேகமா போனேன் அப்படின்னு. எப்ப சார் அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தேன் இந்த ரோட்ல வேகமா போனேன். எங்க போனேன்? ஓ அதான் சார், நான் எங்க சார் போனேன், இன்னொருத்தன் வேகமா போனா. இப்ப பல பேருக்கு பிரச்சனையா தான், அவன் எப்படி ஓட்டலாம், நானும் ஓட்டுவேன்னு முறுக்கிறான். நான் சொன்னேன், அவன் வேற ஒருத்தர் கூட்டு போனார், அதை பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லையா சார், யார் சார் கூட்டு போனா? இஸ்ராயல் கூட்டு போனார். அவனை நீ வாழ வேண்டியவன், அவன் சாக வேண்டியவன், அவன் பின்னாடி ஏன்டா போற? நீ புரிய மாட்டேங்குது சார். பிள்ளைகளை பெத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்புற வரையும் அது ஆணோ பெண்ணோ வயிற்றுல நெருப்பு கட்டிருக்கான். புள்ள அதே மாதிரி வரணுமே, போன புள்ள அப்படி திரும்பி வரணுமே நினைக்கிறான். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வழியை சொல்றான். இதை நீ செஞ்சா உன் புள்ள போனது மாதிரி வரும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பைக்ல உழாம வரும், பொம்பளை பிள்ளையா இருந்தா காதல்ல உழாம வரும். உன் பிள்ளை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருவான். வேற ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டாம இருக்கும் அப்படின்னு குர்ஆன் ஒரு ஆயத்து. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அதுக்கு அழகான ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தரான். நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போனால், ஸ்கூலுக்கு போகும்போது அம்ரி இலல்லாஹ். சார் லட்சக்கணக்கானவர்கள் இதை ஓதி தங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்றாங்க. இன்னைக்கு என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, ஹஜ்ரத் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு. பஞ்சாயத்தையா பேசுறது நோக்கம் இல்லை, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப நான் ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணது முக்கியமானது. இந்த போதைன்னு சொன்னது அந்த பையன் ஏதாவது பாக்கெட்ல வச்சிருக்கான்னு தடவி பார்க்கறதுன்னு கேட்கறதுக்கு சொன்னதை. மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அத்தனை பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஒண்ணுதான். பெருமானார் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். இந்த ஒத்த வார்த்தை தான் சார். அந்த பிள்ளைக்கு கழுத்துலயோ அல்லது தலையிலேயோ கை வச்சு, யா அல்லாஹ் இந்த பிள்ளைய வாண்ட ஒப்படைங்க, வாண்ட ஒப்படைங்க. இது ஸ்கூலுக்கு போகுது, இது காலேஜுக்கு போகுது, என்ன நடக்கும் தெரியாது. இத வாண்ட சொன்னா என்ன நடக்கும்னு திருக்குறான்ல அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான். இத ஒண்ணு நீ ஓதுனீங்கன்னா இன்னொன்னு நடக்கும்னு சொன்னேன்ல, உடனே அல்லாஹ் சொல்றான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த பிள்ளை அப்படி சும்மா போகும்போது அங்க ரோட்ல 2 பேர் நின்னுகிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு போகும், இவன் இப்படியே பார்ப்பான், ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனசுல இல்லைன்னா, இடையில ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்திருந்தார். அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இதே மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு ஆண் பெண் அந்த பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை ஆச்சு. அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோம், என்னம்மா நீ ஏன் இப்படி, ஏன் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னா சார். அந்த பிள்ளை சொல்லுது, சார் என் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னா, என்ன பெத்த அம்மாவும் அத்தாவும் இதுவரையும் சொன்னதில்லை, இதுவரை என்ன பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லை. அவன் சொன்னா அவன் மூக்கு அழகா இருக்குன்னு, என் வாழ்க்கையே அவனுக்குன்னு ஆக்கிட்டு அன்னையில இருந்து செத்தாலும் இவன் கூட. எதுக்கு சார் நான் சொல்றது விளங்குதா? ஓ மூக்கு அழகா இருக்குன்னா பின்னாடியே போறா சார். அந்த அங்கீகாரம் எங்க கிடைக்கிறதோ குழந்தைகள் தானா நவருவான். நீங்க சொல்லுங்க, கண்ணே அழகா இருக்கடா சொல்லுங்க. மார்க்கம் சொல்லுது, உங்க பிள்ளையை நீங்க கொஞ்சுங்க. நீ அழகா இருக்கன்னு சொல்லி இருந்தா 1000 பேர் சொன்னாலும் அந்த ஆணும் பெண்ணும் கேட்க மாட்டான். நீ சொல்லலன்னா மத்தவன் சொல்ற எதாக இருந்தாலும் பெருசா இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், யார் அப்படி ஒருவர் இருந்து தூண்டில் போட்டாலும் கூட